கட்டடத்துல இது ஒரு சின்ன விஷயமா நினைச்சு தயவு செஞ்சு இதை தவிர்த்திடாதீங்க. ஆமாங்க, வாட்டர் டெஸ்ட். ஒரு கட்டடம் நம்ம சைட் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து கடல் கரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 35 to 40 கிலோமீட்டர் இருக்கும். 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த தண்ணி எடுத்து நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன். நம்ம கிளைண்ட் வந்து இந்த சைட்டுக்கு இதுதான் தண்ணியை பயன்படுத்தணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வாட்டர் டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா அதனுடைய டிடிஎஸ் லெவல் ஆனது கிட்டத்தட்ட 2000 கிட்ட இருக்கு. 2000 அப்படிங்கிறது அதனோட உப்புத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு. அது கட்டடத்துக்கு பயன்படுத்தவே கூடாது. சரி, பிஹெச் லெவல் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தோம்னா பிஹெச் லெவல் ஆனது 5.6 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ கட்டடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி அப்படிங்கிறது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னத்தை தான் நம்ம மெட்டீரியல் ப்ராப்பரா போட்டாலும், மிக்சிங் ரேஷியோ ப்ராப்பரா இருந்தாலும், குவாலிட்டியான விஷயங்கள் செஞ்சாலும் தண்ணி சின்ன விஷயம். இதை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கட்டடம் ஸ்ட்ராங் இருக்கவே இருக்காது. எதிர்பார்க்கக்கூடிய குவாலிட்டி அங்கே கிடைக்கவே கிடைக்காது. நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இது சின்ன டெஸ்ட் தானே, தயவு செஞ்சு தவிர்த்துறாதீங்க. இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு உங்க கட்டடத்தை நீங்க கட்டுறதுக்கு ரெடி ஆகி. தேங்க்ஸ்.